அரக்கோணம் அடுத்த தக்கோலம் பகுதியில் நடந்த திருமணத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடத்தி வைத்தார். தேர்தல் தோல்வி அடைந்தாலும் மக்கள் தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்த அன்புமணி, தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நீட் ரத்து மசோதாவிற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். திமுக பணபலத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து வெற்றி பெற்றிருக்கிறது. பொய் பிரச்சாரங்களை சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறது. நீட்டுத் தேர்வு இருக்கக்கூடாது. நீட்டுத் தேர்வு இந்தியாவுக்கு தேவையில்லை. அந்தந்த மாநிலங்கள் என்னென்ன கொள்கை இருக்கோ அந்த கொள்கைப்படி அந்த மாநிலத்துக்கு அந்த உரிமையை கொடுக்கணும், அதிகாரத்தை கொடுத்துடணும். இதுதான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம். நான் அமைச்சராக நேரத்திலிருந்து இந்த நீட்டு சம்பந்தமான அழுத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் மறுத்துட்டேன். முடியவே முடியாதுன்னு சொன்னேன். நான் வந்ததுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போயிட்டு நீட்டுன்னு கொண்டு வந்து மிகப்பெரிய குளறுபடிகள்லாம் இருக்கு. நீட்டுத் தேர்வில் நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது, சமூக நீதி கிடைக்காது. இதில் நிறைய குளறுபடிகள்லாம் இருக்கு. நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதுன்னு பார்க்கணும். சம்பந்தமா மசோதாவை அனுப்பிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு அனுப்பி வைத்திருக்கிறார். குடியரசுத் தலைவரிடம் இருக்குது. வலியுறுத்தி பண்ணணும். ஆனால் அது மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க, மாநில அரசு ஒரு கொள்கை வச்சிருக்கு. எங்க கட்சியினுடைய கொள்கை நீதி இருக்கக்கூடாது. அது சம்பந்தமா என்னென்ன அழுத்தங்கள் கொடுக்கணுமோ நாங்கள் நிச்சயமா கொடுப்போம்.